நூதனமாக இப்போ நுட்பமாய் அலங்கரித்து ஜோதிடர் மண்டபத்தில் நாமெல்லோருமாக இப்போ போஜனத்துக்கு போகும் முன்னே ஏதாகிலும் ஒரு காலட்சேபம் செய்யாமல் அருமையான யோசனை வந்துச்சு. காலதாமதமாகும் போஜனத்துக்கு சொன்னேன். அது மட்டும் நாம் ஏன் வருமானம் இருக்க வேண்டும்? ஒரு விளையாட்டாக ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாம் மாமா. ராஜா விட்டு பிள்ளைங்க நானே கூறுகிறேன் மாமா. சொல்லு சொல்லு சொல்லு. அழகாத்தானே பாரத காவியங்கள், ராமாயண காவியங்கள், கந்த புராணங்கள், சிவபுராணங்கள் என சொல்லக்கூடிய உலகத்திலே அநேக புராணங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் சொல்லும் அழகான ஒரு புலவரை கொண்டு வந்து அழகாக அவரை சொல்லும்படியாக உரைத்து அதை செவியார கேட்டால் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குமா மாமா? கந்த புராணமும் வேணாம், கந்த புராணமும் வேணாம், சிவபுராணமும் சிவபுராணம் வேணாம், ராமாயணம் கூட வச்சு கேட்கலாம், ராமாயணம் வச்சு கேட்கலாம், ராமாயணம் ராவு புழு மகாபாரதம் கூட வைக்கலாம். ஆமா, இந்த நெமிலி பேரூராட்சி நகரிலே ஆமா 11 தினங்களாக நமது வெட்டுவானம் கிராமத்தை சேர்ந்த ஆமா ரேவதி அம்மையார் ஆமா சிறப்பா சொல்றாங்க, சிறப்பா கேக்குறாங்க சாப்பிடுறாங்க. ஆமா, அப்படியே நம்ம உயிர் வாங்கிட்டு படுகிறாங்க. இல்லங்க, கேட்டு 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 புளிச்சு போச்சு. இதெல்லாம் ராமாயணம் ராவு புழுவனா, பாரதம் பகல் புழுவனா. ஆமா, அதனால தான் நீ அல்லத்துல சாவ போறேன்னு அர்த்தம். ஒரு பேச்சுக்கு ஆமா அங்க ரோடு வந்து நிக்கிறோம்னு சொல்றான். சும்மா குடிச்சிட்டு போறவங்க பேசி நடப்பாங்க. ஆகையினாலே ஆமா பாரதமும் வேண்டாம், இந்த ராமாயணமும் வேண்டாம், சிவபுராணமும் வேண்டாம், வேற எதுனா புது சந்த புராணம் வேற எதுனா சொல்ல பாருங்க மாமா. அழகாகத்தானே பரதநாட்டியத்தை இன்னிசை கச்சேரியோடு பரதநாட்டியத்தை வைத்து கண்குளிர பார்க்கலாமே மாமா. அட போயா, ஒரு பொண்ணேட்டிங்கள ஆட வச்சு நம்ம ஆம்பளை பார்க்கலாமா? அது நம்ம பொட்டிக்கார அது தான் தரும். நம்ம ராஜா விட்டு பள்ளி இல்லையா, வேற என்ன ஒரு ஆட்டம் சொல்ல மாமா. உனக்கு தெரிஞ்சதுலாம் இதான் இல்ல ரிகார்டன்ஸ் நமக்கு தெரிந்ததெல்லாம் நான் எடுத்து உரைத்து விட்டேன் மாமா. ஆனால் எங்களுக்கெல்லாம் மாமா நீ, அனைத்தும் தெரிந்தவர் நீ. ஆதலால் நீங்களாக எந்த ஆடலாம் என்பதை தெளிவோடு சொல்லுங்கள் மாமா. ராஜா விட்டு பிள்ளைங்க இல்லையா, நாம விளையாட வேண்டிய விளையாட்டு நான் சொல்றேன். ஐயோ சொல்லுங்க, திருப்பான விளையாட்டு ஆகட்டும், திருப்பான விளையாட்டு ஆகட்டும். நாம் என்ன செய்யலாம் தெரியுமா? நீ நானும் இந்த மண்டபத்திலே ஒரு பாச்சிகை ஆடலாம். எவ்வளவு ஒரு சுறுசுறுப்பான விளையாட்டு நான் சொன்னேன். பாச்சிகை, தாய பாச்சிகை மாமா. நீங்கள் உரைத்த இந்த பகடை என சொல்லும் தாழபாட்சியை தாய் தந்தை வார்த்தை கேளாத ஜகஜண்டிகளும் உன்னை இடத்திலே உறங்கப்பட்டவர்களும் ஆமாம் அவர்கள் ஆடும் இந்த சோம்பேறி ஆட்டத்தை ஆடலாம் என்று இந்த நற்பெரும் அவையிலே கூறுகின்றீர். இது சரியா மாமா? விஜய் ஐயா, அப்ப என் மெருப்புள்ள தோட்டத்தை பார்த்தா நம்ம என்னமோ சாப்பிட்டு ஓட்டாண்டியா படுகிற மாதிரியும், நம்ம என்னமோ ஒட்டிச்சிட்டு மேல படுகிற மாதிரியும், நம்ம அப்பா அம்மா பேச்சு கேட்காத மாதிரியும் குச்சிட்டு சுத்தின்னு வர மாதிரியும் இல்லங்க. அப்படின்னா எங்க மாமா அதே மாதிரி நம்ம சாப்பிடுற வேற இடத்துல வந்து படுகிறோம். அதே இடத்துல படுத்துக்கிறோம், வேற இடத்துல வந்து படுத்துக்கிறோம், தூங்குறோம். இப்படி சொல்றியா? ஆடி போடலாம் கொஞ்சம் மனுஷன் நான் தான் பண்ணான்றீங்க. மாதாதில் மஞ்சளை வைத்து செல்வத்தை பறிக்கலுக்கு
நிமிஷத்தில் எது கேட்டாலும் நிர்ணயமாய் தருவேன் தம்பி துரியோதனா, புதுமனை புகுவிழாவென வருகை தந்து எங்கே அமர வைத்து குருகுல மைந்தர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது மாமா பகடையாட வேண்டும் என்று உரைக்கின்றார். தம்பி துரியோதனா, ஒருவேளை எங்களுடைய செல்வங்களை வரிக்க வேண்டும் என்று உன் மனதிலே நினைத்திருந்தால் இந்த அனர்த்தமாம் சொக்கட்டானை ஆடுவதை நிறுத்தி இதோடு நிறுத்தி அண்ணா உன்னுடைய நாடு வேண்டும், நகர வேண்டும், ரதம் வேண்டும், கஜம் வேண்டும், சுரகபதாதிகள் வேண்டும், அனைத்தும் கேட்டாலும் ஒரு நிமிஷத்திலே ஒரே ஒரு நிமிஷத்தில் அப்படி எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன். இதற்கு வஞ்சனை தான் செய்து பெற வேண்டும் என்று ஒரு எண்ணம் வேண்டாம் மாமா. ஒரு ராஜா விட்டு பிள்ளையா நீ எப்ப ஆட மாட்டேன்னு சொல்லிட்டியோ எங்க கிட்ட என்ன இல்ல, எங்க கையில என்ன இல்ல, பணம் இல்லையா, சொத்து இல்லையா, சொல்ல இல்லையா, ஆடுறேன் நாட்டுக்கு போய் ஆட போய் ஐயா 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 குடுங்க போட்டான் குடு போய் சொல்லிட்டோம். சாப்பாடு ஆகுதுக்கு நேரம் ஆகுது, கொஞ்ச நேரம் விளையாடலாம். எங்க கிட்ட என்ன இல்ல, நம்ம கையில எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஆட்டம் தமாசா வேணா அல்ல ஓய் மாமா பாட்சி என்று சொன்னவுடனே என் கால் கரங்கள் எல்லாம் தட தட எப்ப ஆட மாட்டேன்னு சொன்னானோ நான் போறேன். இரு மாமா கஷ்டப்படாத. இப்படி பேசினால்தான் அவனை செய்வான். நான் ஊட்டியா நாட்டுக்கு போறாளா, ஒரு குடும்பத்துக்கு எடுத்து எவ்வளவு யோசிக்கிறாங்க. வேண்டிய மாமனுக்காக ஒரு போவதற்கு முன்னே போஜனமாவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும், சிறிது கால தாமதமாகும். ஒரே தமாசானா என்ன பண்ண ஒரு ஆட்டம், ஒரே ஆட்டனா வேண்டாம் தம்பி. என் நாட்டுல எவ்வளவு வேலை இருக்குது. அண்ணா ஒரே ஆட்டம் ஆடினால் மாமா தோற்று விட்டால் நீங்க ஜெயித்துட்டீங்கன்னா நம்ம 105 பேர்களும் கை தட்டி நகைக்கலாம். இது செய்யலாம். நாங்கள் இருவரும் பாச்சி ஆடினோம்னால் நான் தோற்று விட்டால் நீங்கள் 105 மாமா தோற்று விட்டார் கை தட்டி நகைக்கலாம். கை தட்டி சிரிக்கலாங்க. அண்ணா நல்ல யோசனை. தமாசானா ஒரு ஆட்டனா வேண்டாம் அண்ணா உட்கார்னா தமாசா தம்பி பாருண்ணா நான் ரெண்டாங்கண்ணா ஒரே ஆட்டம் ஆசைப்படுகிறேன். தம்பி துரியோதனா, உனக்காக பரிந்து நாம் விளையாட்டாகத்தான் ஆடப்போகிறோம் என உரைக்கின்றாய். ஆதலால் விளையாட்டு என்றால் பொழுதுபோக்காக சமையல் ஆவதற்கு சிறிது நேரமாகும் அண்ணா. அதற்குள்ளாக மாமனும் ஒரு ஆட்டம் ஆடும் என்று சொல்ல என்னருமை தம்பி துரியனுக்காக இசைந்து நான் பகடை ஆடுகிறேன். சாப்பாடு ஆச்சிடா குரல் விடு, சரி மாமா ஆடலாமே. மருகா வா பசங்க நான் பேசுறேன். அப்புறம் கலாண்டீங்கன்னா சும்மா டேய் அடிப்பாங்கல்ல என்று வாழ்த்து விடுவேன். தருமன் ஆடுவதற்கு இசைந்து விட்டார், பாட்சி ஆடுவதற்கு இசைந்து விட்டார். மாமா குலதெய்வமே மாமா அவன் மொத்தம் புடி குத்துறியாயோ? யோ புடங்கத்துல நானு வள்ளல் வெட்டியாரு அதான் சொல்றேன். சூதாடி 2 பேருக்கு பைபாஸ் தான் போங்க. ஒரு வழுக்கு கொஞ்சம் தானே இன்னொரு வழுக்கு நல்லா இருக்கு. நான் சொல்லுவேன் உடைக்கத்திலே இருக்கு. நீங்க முதல்ல ரகசியமா சொல்லு. நேற்றைய பார்த்தேன். யோ விடுபடி ஆட்றாங்க. நீ போடு வரணும் போடு நானு நீ ரோடு போடு. ஆமா நான் ரோடு வச்சேன். மாமா வேண்டாம் மாமா. யோ மறுபடியும் இரு சாப்பாடு வச்சு போட்டு நிறுத்தி போடலாம். கொண்டாடி நடா பண்றாடி கட்டி வச்சு என்னடா வேலை செய்யறீங்க?
எத்தனை பேருக்கு அவ்வளவு லட்சம் இப்பதான் ரசம் கொதிக்குதா எவ்வளவு நேரம் கொதிக்குது ஒரு 7 நாள் கொதிக்கணும் ரசம். அது சுண்ட காணும் நான் என்ன பண்றது எங்கன்னா போட்டு விடு மாமா வருதா? இந்த பாட்டியை ஆட வேண்டும் என்று நினைக்கின்றாயே வேத 4 இருக்கும் நல்ல அனைத்தும் உணர்ந்த பெரியவர்கள் வீற்றிருக்க இந்த நக்கரும் சபையிலே அனர்த்தமாம் சொக்கட்டானை ஆடலாம் என்று செய்யும்படியாக கேட்கிறீரே மாமா. ஆமா வாய். நீதி சாஸ்திரம் உணர்ந்த நிபுணர்கள் பலர் இருக்க அனர்த்தமாம் சொக்கட்டானை ஆடலாம் என்று இசைய செய்கிறீரே மாமா. இது உங்களுக்கு தர்மமா இருக்கிறது. ஐயோ விளையாட்டு தானியா? நீ சொன்ன விளையாட்டுல தகுதியா இல்ல. நான் சொன்ன விளையாட்டு தான். போய் தமாஷா இருக்கட்டுமா வாய். நீதி சாத்திரம் உணர்ந்த நிபுணர்கள் பலர் இருந்த போதிலும் ஏதாயிலும் சூது மார்க்கம் செய்து செல்வத்தை பறிக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்ல எண்ணத்துல வர சொல்லுங்க. ஆனால் நல்ல முறையோடு கேட்டால் நாங்கள் நல்கி தருவோம் மாமா. இவ்வளவு வேண்டாம் என்று வெறுத்தும் ஓர் ஆட்டம் விளையாட்டாக விளையாடலாம் என்ற பகடை என்று சொல்ல நான் இதற்கு சம்மதிக்கிறேன் மாமா. டேய் வாங்கி துணுபையா டேய். ஐயா ஓடியா. தோ ஓடியான்ட்டுங்க. சம்மதித்து விட்டார். இப்பதான் வெங்காயம் ஏந்தி குத்துட்டு வரேன். ரஸ்துக்கு. ஒரு 7 கிலோ போடணும் ரஸ்துக்கு. ஏது ஓடி போறாயா நான் என்னடா ஐயா நீ தப்பா எனக்கு ரசத்துக்கு இல்ல பாயாசத்துக்கு பக்குவமாக பேசணுமா? சும்மா பேசுனீங்க. ஆடுறா மாமா இனிமேல் செஞ்சு விட்டான். வந்துட்டாரா? இனிமேல் தான் நமது கைவேலை காட்ட வேண்டும். காட்டு காட்டு காட்டு. மரியா ஆடுவதற்கு இசைந்து விட்டோம். என்ன டேய் டேய் வாடா. வந்துட்டங்க. ஆட்டான்னா ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும். ஒரு சுறுசுறுப்பு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஆமா கட்டமா சொல்ற ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட். எதுனா ஒரு பொருளை வச்சு விளையாடலாமே வாய். மாமா விளையாட்டு என்றல்லவா உரைத்தீர்கள் மாமா. ஆமா 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 விளையாட்டா. ஒரு நாள் வைக்க வேண்டும் என்று கூறுகின்றீரே மாமா. மருகா பொருளே இல்லாத விளையாடுன்னு வச்சுக்க. ஆமா அட அவன் ஒரு ஆட்டம் ஆடினா நம்ம ஒரு ஆடு ஜெயிக்க போறோம். அவ்வளவுதான். நம்ம ஜெயிச்சா அவன் ஜெயிக்க போறான். ஆமாங்க. ஏனா தானோன்னு விளையாடுற விளையாட்டா ஏனோ தான ஆடுறமே. ஒரு பொருள் வச்சு பாரு. 10 ரூபாய் வச்சு ஆடி பாரு. ஆமா அந்த 10 ரூபாய் நமக்கு வந்து 20 ரூபாய் ஆயிடும். ஆமா ஆமா ஆமாங்க. அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்டா சுத்தி போறோம். நல்ல ஒரு ஆட்டம். அதனால எதுனா ஒரு பந்தய பொருள் ஒண்ணு வச்சு ஆடலாமே மாமா. என்னிடத்தில் என்ன பந்தய பொருள் இருக்கிறது மாமா? நான் ஒரு ராஜா, நீ ஒரு ராஜா, நீங்களும் ஒரு ராஜா. நீங்கள் ஒரு ராஜா. ராஜா விட்டு போய் சும்மா ஆடலாமா? சும்மா ஆட கூடாது. என்ன ஒரு பொருள் வச்சு ஆடு. ஓய் ஒரு பொருள். எந்தனை எதிரியாக்கிய மாமா, எந்தனை எதிரியாக்கி இருந்திங்கே கடும் சூதாட சொந்தமாய் வாழும் கையோ சொல்லியா சொந்தமாய் வாழும் கையோ துடிக்கின்ற கருணை மாமா. யோ நான் அப்படி சொல்லல. என் மாமா மாமா.
மருகா என்னோடு பாச்சியை ஆட வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டதினாலே வற்புறுதி நீ கேட்டதினால் விளையாட்டாக என்று வைத்தாய். ஆனால் பந்தய பொருள் வைக்க வேண்டும் என்று சொல்ல அன்று தேவர்கள் எம்மை பூமாரி பொய்து 100 கோடி மதிப்பு பெற்ற முத்துமாலையை பரிசாக அளித்தார்கள். அந்த முத்தாரத்தையே நான் இங்கே பந்தய பொருளாக வைக்கிறேன் மாமா. அவ்வளவுதான். போதும். மருகா துரியோதனா மாமா நான் எமது நாட்டுக்கு போகிறேன் என்று சொன்னேனா? இசைந்தான் பகடையாட பொருளை வைக்க வேண்டும் என்று சொன்னேனா? ராஜ்யத்தை பார்த்து என்று சொன்னாயே. 100 கோடி முத்துமாலை அதையே பந்தயமா வச்சுட்டான். சாபாஷ் சாபாஷ். ஆமாங்க மாமா. இந்த ஆட்டை வெற்றி பெறணும் மாமா. வெற்றி பெற வேண்டும். நமக்கே இருக்கணும். அந்த முத்துமாலை எங்க எழுதி யாருணும்? ஆமா சரி வேறனா போய் ஆடுங்க மாமா. யோ யோ வாயா ஆடு பயிர்ல மேய்தே. ஆடு அது ஆடு. இது ஆடு. மருகா வாங்கடா போடா வீட்டுக்கு. ஒண்ணுதே இல்ல பா. நீ முதல்ல உட்காரு வீட்டுக்கு. மருகா எப்பா ஒரு மேரி ஆடுங்க. உள்ளது பஸ் சோறு எல்லாரும் மத்துனுங்க. அது வாயில ஒரு டீ வாங்கி சுட ஊத்து. ஒரு டீ ஏவா டீ கடை டீயத்தா. மருகா மாமா 100 கோடி மதிப்புள்ள முத்துமாலை. ஆமா நீ ஆடுன்னு சொல்லலாம். ஆமா ஏன்னா நான் காந்தார தேசத்திலிருந்து வந்தேனா வருமானம் வந்து விட்டேன். சைலன்ஸ் வாங்க பாருங்க. வருமானம் வந்து விட்டேன் மருகா. ஆமா இந்த சூதாட போறேன்னு எனக்கு தெரியுமா? ஆமா என்கிட்ட என்னடா இது? ஒண்ணு இல்ல. ஒரு தலை தாகத்தை பார்த்தா ஒரு மயிரை இல்லைன்னு சொல்ல வர. நீ அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க மருகா. கெளித்தால் உனக்கு தரப்போகிறேன். நானா எத்துமா பாரு எதுனா குடியா நான் வச்சு ஆடுறேன். இந்த செங்கோல் ஆமா வாகு வளையம் இது 100 கோடி மதிப்பு பெற்ற வாகு வளையம். இது பந்தயமாக வைக்கிறேன். ஆமா மாமா அதான் ஒரு நிபந்தனை சொல்லுதா? யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் அவங்க பொருள் அவங்களுக்கு சத்தியமா சொல்றேன். யார் சத்தியவே போற 4 புள்ள சத்தியா சொல்றேன். எங்களுக்கு வேணா உன் சொத்து உன் புள்ள மேல சத்தியம் சொல்லலாம். யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்கவுங்களே எடுத்துக்கலாம். புரியுதா? 100 கோடி 100 கோடி அம்மா தாலி அறக்க பறக்குற இப்படி காட்டினா தானே எங்கையில இப்படி சொல்லு. உட்கார முடியல. வயசான காலம் என்ன பண்றது? கொஞ்சம் கம்மியா சாப்பிட போ. சுகர் வந்துரு போகுது. இல்ல இது 100 கோடி மினிமம் இது. ஒரு 10 ரூபாய் கூட வச்சுக்கலாம். இது 100 கோடியா? இது ரசம் கொதிக்காது. ரசமாடா கொதிக்காது. ராஜா கட்டுற வெள்ள அந்த கட்டைக்கு மதிப்புடா. புரியுதா? அடுப்புல வைக்கிறது. சரி விடு 200 கோடி. மாதவன் ஐயா உணவு ஆகிவிட்டதா? என் வெறுப்படி ஐயோ உலகத்துல காலி ஆகி போச்சா? அரைத்து வருவதற்கு அது காலி ஆயிடுச்சு. முழுத்தூள் அரைச்சி போட்டு முழுத்தூள் மிளகு மிளகு மாமா அப்படி போடு. நான் தட்டமே கஷ்டப்படாது. அருகாரி கோவிந்தா. மாமா யார் கழித்தாலும் தோற்றாலும் அவருடைய பொருள் அவருக்கு தானே. சாத்திய வச்சு சொல்றியா? நாங்க பேச்சு மாத்தி மாத்தி பேசாலும் நான் கிடையாது. புரியுதா? அதிகாரி கோவிந்தா சீக்கிரம் காற்றுவை ஆலா
டேய் ஐயா தருமன் ஆடை செய்தான். ஆமாங்க. பகடையிலே அமர்ந்த உடனே அழுது கொண்டு ஆடுகிறான். ஆமாங்க. அந்த பாச்சியை கொண்டு வா. என்ன பந்தயம் என்று பார்க்கலாம். வரா. ஐயா தபருங்க. இது எடுத்தே எனக்கு பயமாகுது. இது அப்புறம் இல்லங்க உண்மையே பயமாகுது. நல்லா இருக்கா கையில. ஐயோ வேணாம். என்ன இது? நீ எத்துன்னு வந்துக்கிறியா? நாளை தோண்டி எடுத்தோடனே நாசம். சரி விடு. இப்போ நான் ஆடினால்தான் யார் பக்கம் வெற்றி யார் பக்கம் தோல்வி எடுத்து தெரியும். புரியுதா? ஆமா. சபா அட ஓடி வாடா குட்டி. ஜெய் மகாளி. என்னை எதிர்த்து பேசினால் இது என்ன தெரியுமா? பள்ளிப்பட்டு கொண்டாடி எடுத்து உன் வீட்டில் வைத்து விட்டால் கலகம் நிறைய உண்டாகிவிடும். மொத்தமா கொடுக்குறேன் ஆளு. அதே இதை வைத்துதான் இப்போது சூதா. எனக்கு பயமாகுது. நீ அப்படி வச்சுட்டு அப்புறமா நானே வைக்கிறேன். எப்படி காட்டு? எதுவும் பண்ணாது இல்ல, கட்சி விடாது இல்ல. பக்கத்துல இருக்கிறது இல்ல பயமாகுது. வா தூக்கு மாட்ட மாற்றம் வருவா. மாட்டி வைக்கிறான் பாரு பாய். குலதெய்வம் முட்டு சோத்தான் குலதெய்வம். ஜெய் மகாளி வேண்டும். எனக்கு வெற்றியாக வேண்டும். ஓடிவா பாச்சியை கொண்டு வா. யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி வாடா. என்ன அங்க போய் இருங்க பயமாகுது. உங்களை பார்க்க சொல்லியப்பா இவ்வளவு நேரம் நல்லதா இருந்த ஆளு ஏதோ பைத்தியம் ஆயிட்டேன். ஐயா ஈராறு ஈர் 12 ஈர்கால் 8 மூலிகை வெற்றி கூப்பிடுறாரு. மாமா வாயா வாயா வாயா. யாருக்கு வெற்றி? இதெல்லாம் நமக்கே வெற்றி. பாத்தியா ஐயா பண்ணான மாமா உன்னை மாமா சொல்லியா மாமா உன்னை புகைந்திட என்னாமோ முன்னவே உன் கரத்தை தாரும் ஒரு புத்தமும் தருவேன். அது என்ன பண்ணீங்கப்பா? என்ன பண்ணனா? முத்தம் கொடுக்கிறான். எதுக்கு? இப்போ ஜெயிச்சேன் அல்லவா? முதலாட்டம் ஜெயித்து விட்டேனே. ஐயா அப்ப நான் கூட கொடுக்கறேங்க. என்னதுங்க? முத்தம். டேய் அதுக்கு என்னடா? கொடுங்க. யாரி மருகா மாமா முதலாட்டம் நமக்கே வெற்றி. இந்த ஆட்டம் ஆடியது பெருதில்லை. நேரத்து பார்த்து இந்திரபிரசம். ஆமா. அந்த நாடு நகரம் எல்லாம் ஆமா எனக்கு அடங்க வேண்டும். ஓ கம்முனு நான் போட்டு கம்முனுக்கிறேன். அதனால தான் நான் கூட கம்முனுக்கிறேன். போ ஐயா முதல் ஆட்டத்திலே எனக்கே வெற்றி கிடைத்து விட்டது. உனக்கு தோல்வி ஆகிவிட்டது. ஆமா ஆமா சமையல் ஆகிவிட்டது. அந்த ரசமாவது கொஞ்சம் தான் பாராடி அது மொழிக்குள்ள போறா இன்னும் ரேடியாமண்ணா கரியாபுலி எப்படி கரியாபுலி வருதுன்றா சொன்ன தலைங்க தானே. அதான் அந்த சண்டை பேசி வச்சு மருகா நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் ஒன்றுமே கிடையாது மாமா. ஆட்சியா வந்து கொடை கொடுத்து நிறுத்தி போடுங்க. நான் இல்ல பந்தய பொருள் இல்லை. அட போயா இல்லாதவன் தான் அழுவான். நீ அழுவலாமா? பந்தய பொருள் நான் சொல்லட்டா உன்னாடு என்ன இருக்குது? என்ன பொருள் மாமா? நாடு நகரம் ரஜகஜ துறகபதாது அனைத்து நீ உரைத்த வண்ணமே நாடு நகரம் ரதம் கஜம் துறகபதாதிகள். ஆமா
பொருள் அத்தனையும் நான் அது வாய் பிளாஸ்டிக் பந்தய பொருளாக வைத்திருக்கிறேன் மாமா. ஓட்டி விட்ட ஆடலாம் வாய் சத்தியமே துணையே தருமன் அழுது கொண்டே ஆடுகிறான். ஆமா 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 ஒரு ஆட்டம் ஆடுறனா ஆமாங்க சுறுசுறுப்பா இருக்கணும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும், முகம் தெளிவு ஒரு இருக்கணும். தெளிவு இருக்கணுங்க. அழுதுனே தவிர ஒரு ஆட்டம் ஆட முடியும். என்ன பண்றது? ஓடுறா, இதோ, போடா. ஐயா, பாத்தியா? 3 தொண்ணு இதானா ஒன்னொன்னு ஏறுன்னு பார்த்தா ஒன்னொன்னு குறையுது. என்ன ராசி இல்லாதவன்னு நினைக்கிறேன். அதான் 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 குடு நீ எடுத்துக்கோ. தடுப்போ. நான் வந்துட்டேன். ஜெய் மாகாளி. மாகாளி. ஒருத்தன் உடம்பத்துக்கு எடுக்குது எப்படிலாம் பாடு பாடுறானுங்க பேர் படுப்பாயிங்க. அப்படி இல்லைன்னா நாட்டை நல்லா வாய முடியும். இல்லைங்க அங்க பெரியவங்க எல்லாம் பேசுறாங்க. ஒருத்தவங்க உடம்பத்துக்கு எடுக்குது பாடு பாடுறாங்க, இவங்க உடம்புல ஏக்காடு கட்டு கூடுமோ அவங்க பேசுறாங்க. நான் இல்ல சத்தியமா சொல்றேன், நான் பக்கம் பேசுறவங்க ஒருத்தர் கூட நாளைக்கு வர முடியாது. மனம் எரிஞ்சு சொல்றேன், வெயில் எரிஞ்சு. ஆமா நாளைக்கு இங்க வந்து உட்கார முடியாது. உங்க வயிறு எரிஞ்சா எதுவும் ஆகாது. டேய் இப்ப நான் ஆட போகிறேன். ஆமா என்ன சொன்னா இப்ப ஆமா அட சத்தியமே போடுறாங்க. அடி ஐயா ஆட்டனா சுறுசுறுப்பு வரும். ஆமாங்க என்ன வருத்த ஓடி 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 நேரா ஓடா. ஐயா இருங்க 8 12 10 தொகை தொகையா வீதுங்க. இதாட்டம் நமக்கு நமக்கு வச்சு நேரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. அதான் அதான் கால மாமா தாலியா இருக்கா அதான் கரெக்டுங்க. யாரு பாரு கரெக்டா கேட்டுக்கிறாரு, எப்பயும் அர்த்தம் விட்டு இருக்குது. நாளைக்கு உனக்கு பேங்க் புக்கெல்லாம் கூட கட் பண்ணிடுறோம். சரிவா மாமா கம்னு கம்னு நம்ம பாத்துட்டு போய் வேணும். அனைத்தும் நமக்கே அடிமை, நமக்கு சொந்தமாயி போச்சியா? எத்துடன் விடத்தாகாது என்ன பண்ணன்ற என்ன செய்யலான்றீங்க? பாண்டு 5 பேர் ஐவர் கை அந்த 5 பேர்களும் ஆமா நான் சொல்கின்ற வேலை செய்ய வேண்டும். ஆமா. எனக்கு அடிமை ஆகணும் மாமா. டேய் ஐயா அடிமைன்னா என்ன தெரியுமா? எங்க மெருப்புள்ள படுத்துனா ஆமா ஒருத்தன் கை பிடிக்கணும், ஒருத்தர் கை பிடிக்கணும், ஒருத்தன் காலை எடுத்துணும், ஒருத்தர் கால் பிடிக்கணும், இன்னொருத்த வந்து தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும், இன்னொருத்த ஒருத்தர் கைத்து பிடிக்கணும்,
ஆமா என் கைது புடிச்சு மாட்டி உயிருக்கே வேலை ஓல வைக்கிறான பையன் அசதியா இருக்கும்போது சொல்றேன் நைஸா பேசுறாங்க எப்படி ஆளு மருகா மாமா இந்த ஆட்டம் கூட நீ தான் ஜெயிப்புன்னு நான் தெய்வத்தெல்லாம் வேணேன் நீதானா எப்படி வேண்டியிருப்பாங்க ஆளு ஆய் முண்டி என் கையில் பாந்தாயா காணோ என் கையில் பாந்தாயோ காணோ என் கையில் பாந்தாயா ஏனோ விழகானியே மருகா இவ்வளவு ஆட்டங்கள் நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். என் கரத்திலே பந்தய பொருள் பந்தயம் என்பது விடவில்லையே மாமா. டேய் கட்டியாருப்பியா என் மெரும்புல கட்ட பொருள் இல்லையா போய் சாப்பாடாவது ஆச்சா பாரு நிறுத்திடலாம் டேய் 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 மாமா பந்தயம் இல்லை என்று வருதுகிறான் ஆமாங்க மீனுக்காரனுக்கு எங்க இருக்கு கண்ணு தூண்டி மேலேயே தான் இருக்கும் எனக்கு தெரியாது உங்களுக்கு எனக்குதா மருகா பந்தயம் இல்லை என்ன ஏன் நினைக்கிறேன் ஏன் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தது நாடு நகரம் ரதம் கஜம் துரக பதாதிகள் அத்தனை வைத்து நாம் ஆடிவிட்டோமே மாமா. ஆமா பொருள் ஏன் கஷ்டப்படுற இல்லையே மாமா. நாடு நகரத்து மேல அதிர்ஷ்டம் இல்ல ஆ, நீ ஒரு ஆள் ஆ, உன் தம்பிமார்கள் 4 பேர் 4 பேர் மொத்தம் 5 பேரை வச்சு ஒரு ஆட்டம் ஆடுவோம் டேய் டேய் எடுத்து போட்டு போங்க ஆமாம் தெய்வத்தாலே. ஆமாம் தெய்வத்தாலே. அழுவதும் தெய்வத்தாலே. தேவியே நம்மால் ஒன்றான் வேறெதும் நடப்பதில்லை. தாவியே எங்களையும் கூட தனை குறித்தாட சொல்லி தனை குறித்தாட சொல்லி கோவிலில் முறையை சொன்னேன் நாம் கொப்பென மாமா மருகா பந்தய பொருள் இல்லை என்று உரைத்த போதிலும் ஆமா ஐவர்களையும் பந்தய பொருளாக வைத்து ஆடும் என்று உரைக்கின்றீரே மாமா. யோ உனக்கு சொல்லட்டா முதலில் தோற்றவர்கள் ஆமா முற்றிலும் கழிப்பார் என்பது ஒரு பழமொழி ஆமா ஆவதும் தெய்வத்தாலே ஆமா அழிவதும் தெய்வத்தாலே. ஆமா மேவியே நம்மால் ஒன்றும் வேற ஏதும் நடப்பதே கிடையாது மாமா. நாங்க தான் தெய்வத்தை ஐவரையும் பந்தய வேண்டேன் பொருளாக உரைத்து வை மருகாயிர உரைத்தீர்கள். ஆமா வாய் நீ உரைத்த வண்ணமே எண்ணருமை தம்பிமார்கள் 4வரோடு என்னையும் சேர்த்து ஐவரையும் பந்தய பொருளாக வைத்திருக்கிறேன் மாமா. சாபா
அண்ண பேச்சு கேக்குறது என் பேரு புள்ள அல்ல வாய் சாப்பாடு ரெடி ஓடி நீ போய் பாரு சாப்பாடு ரெடி ஆகிக்கிறது ஆகட்டும் வாய் உங்களுக்கு செல்வா பெருகட்டும் மாமா ஒடுங்கிறாரோ தர்மா நிலை கட்டும் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும் மாமா ஒடுங்கினாலும் தர்மம் நிலை எங்களுக்கு எல்லா இடர்கள் வந்தாலும் நன்மை சேராதையும் தோற்றாலும் எங்களுக்கு எல்லா இடர்கள் வந்தாலும் நன்மை சேர் நாடு நகரத்தை தோற்றாலும் டேய் ஐயா 5 பேரை வைத்து ஒரு ஆட்டம் ஆடி இருக்கிறான் தருவன் ஆமாங்க போய் பாத்தி கொண்டு வா என்ன புரியுது பாரு ஐயா திருப்பி 3 தொண்ணே விந்துக்குதுங்க திருப்பிமா ஆமாங்க மறுபடியும் ஆமா வேந்த புள்ளியே தான் வேது என்ன பண்றதுங்க அதிர்ஷ்டம் அவனுக்கு வரல 5 பேருக்குமே அதிர்ஷ்டம் இல்லையாப்பா நல்லவனுக்கு தாண்டா அதிர்ஷ்டம் வரும் உனக்கு தான் இருக்குது அதிர்ஷ்டமே நீ ஏன் அந்த சனி முச்சு போய் உங்க ஐயா கூட அதுக்கு வைடா வைடா யாரு டேய் வந்து போ ஐயா இப்போ நான் ஆட போகிறேன் இசிப்பு தான் கை காலு இசி பண்றேன் கை கால் அங்க ஒருத்தர் போடா ஜெய் பகவதி இப்போ நாடே கிடைக்க வேண்டும் ஜெய் 5 பேரை இதை கிடைக்கிறேன் அவங்க ஜெய் முடிய வைக்கிறேன் அடிச்சு ஆட்டா தோடா ஜெயிச்சுட்டானா இப்போ ஒரு இப்போ போயிட்டு வந்துடுவான் டேய் அது முடியாதுடா வாடா ஓடி போயிட்டு நீ வா மச்சி ஐயா இது இதான் ஆட்டம் இதான் ஒரு சுறுசுறுப்புனா உங்கள்ட்டாங்க ஒரு வயசான ஆள்னா வைக்கிறாங்க டேய் ஏறா கேள்வி கூட நாளைக்கு கூத்து வரக்கூடாது அந்த கைது ஒரு அடி என்னடா விதி இது பாரு அடி 3 12 இருக்கால் 8 8 ஈராறு ஈராறு. ஈரஞ்சு மொத்த தொகத்தக்கே விந்து போச்சு மொத்தம் டபுளா விதிச்சு மொத்தமே உனக்கு தான் எனக்கு எமரி புலிங்கடா முருகா ஓடியா ஓடியா யாருக்கு வந்து நமக்கு டேய் ஆச்சா ஆச்சு ஆட்ட பொறுமையா நானே வேண்டாம் குடிச்சாங்க உனக்கு ஜெயிக்கணும்னு கீ விந்துட்டாரு ஆமா நேத்து விந்தாருன்னு தெரியல முருகா பாண்டவர்கள் ஆண்டவர்கள் நமக்கு அடிமை டேய் அந்த கேமன் பேங்கறானே ஆமாங்க அவன் வந்து எம்பெரும் புள்ளிங்க கை கால் பிடி சொல்றேன் கால இருக்கிற அந்த தேவடா பா நிக்கிறாரு அப்புறம் தான் அப்படி திரும்ப சொல்ல கைது பிடிச்சிட்டு போறாரு பாத்து மாமா எத்தனை ஆட்டம் ஆடி அது பரதல்ல எந்த கேவியோ சொன்னா பாரு இன்னும் 3 நாள் ஆட்டம் டேய் எல்லாரும் போட்டா புடி டேய் அவங்க கரெக்ட்டா தான் போடா டேய் கால புல்ரோஸ் வச்சு மொத்த பால்ல கோய் சுத்தி அப்படியே மச்சி நரு ஐயா மொத்த பேர் உங்க சப்போர்ட் தாங்க பேசுறாங்க நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கு இது பேர் புண்ணு எத்தனை ஆட்டம் ஆடி அது பரதல்ல இதற்கு நிகரான போராட்டம் எத்துடன் விடத்தாகாது டேய் அடில்டா எத்துடன் விடத்தாகாது மாமா மாட்டேன்
ஐவருக்கும் ஏன் அனுபவாச்சாரி கையில் வச்சுட்டு அடிச்சு போகுது. அந்த அம்மாவை பத்தி பேசுறீங்களே, கோவம் வந்து அடிச்சு விடுவாங்க. அதனால சொல்றேன். அவங்க எங்கேயோ போறாங்கடா. துரோபதை வைத்து ஆமா போராட்டம் ஆடுங்கள் மாமா. எனக்காட்டு நகைத்தாளி. அவனை வைத்து போராட்டம். மூதி பேர் எப்படி இருக்குது? தேவியா ஐயா நான் சத்தியம் ஐயா நான் இந்த ஊர்ல எதுவுமே நான் சொல்லங்க. அவங்களே சொல்றாங்க. தெரியுமா இந்த படுபாவி நம்மள புட்ரஸ் வச்சு நேரம்னா கூட நடுவாங்க. நம்மளே எழுந்து போயிடலான்னு போயிடுச்சு. அந்த பாட்டு சொன்னது கேட்டு நீ இருங்க. இந்த பாட்டு சொன்னது நீ கேட்டியா? இது மூஞ்சில பாரு. இது மூஞ்சில அவன் எதனோட தேடிட்டோம். போராட்டம் ஆடு. என் மெரும் புள்ளி பிடிக்குது. இதேதான் உங்களுக்கு ஆட்டமே ஆடுவோம். நீ ஐதா என் மனம் தாங்கம்மா. இவ்வளவு நேரமாக பாட்டினை ஆடி என் கையில் பந்தயம் என்பது பந்தய பொருள் இல்லைன்னு பயப்படுறான். ஓய் அதுக்காக கஷ்டப்படுறேன். விடுங்கள் மாமா, விட்டுட்டு மேனு ஒரு சுறுசுறுப்பு இருந்தா ஆடுவான். ஐதுக்குனே இந்த எப்போவா எப்ப பார்த்தாலும் ஐது மூணு வச்சுதான் எங்கிருந்து விழும். ஒரு சந்தோஷமா 5 பேர் இருக்கிறாங்க ஆம்பளைங்க. இவங்க பேர் அதிர்ஷ்டம் இல்லை. அதிர்ஷ்டம் கிடையாது. ஏனோ தான் நினைக்கிறானு அந்த பசங்களும் கிடையாது. அதனால இந்த ஆட்டத்துக்கு நிற்கிறான்னு வேலை. ஐவருக்கும் தேவி. ஏன்னா உலகத்துல தெய்வம் தெய்வம்னு சொல்றாங்களே. ஆமா உங்களுடைய மனைவி திரௌபதி வச்சு ஒரு என்
தாண்டா துரோகரா இப்போ தோங்குற மாதிரி தான் இருக்கும் அப்புறமா பாருங்க ஆட்டமாடி விட்டான் தருமன். ஆமா 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 ஓடி ஓடுறேன் அதுல பந்தய பொருளை பாரு பாக்குறேன் என்னிடத்தே வந்து கூறு டோ போடுறேன் ஓடா. ஐயா விளங்கினது பழைய பந்தம் அதே 3 தொண்ணு தான் மூதேவி பிடிச்சி உன் கையால் அது எடுக்காதரான்னு இதை வச்சு நான் அங்க வைடா நீ கொடுத்து நான்மா போட்டு வா விட்டு போடு கேட்டு போ போறேன் போடா இப்போ முட்டு வாங்கிட்டு தேவுடா ஏதும் போடாது போட்டவனு கேள்வி கேள்வியா உலகத்திலே தெய்வம் தெய்வம் என்று சொல்கிறார்களே ஆமாங்க தர்மராஜான்னு இவனை ராஜான்னு சொல்றாங்க ராஜான்னு சொல்றாங்க தாயை பாச்சி ஆடினான் தெய்வம் எடுத்து சொல்லக்கூடிய திரௌபதியை வச்சு ஆடினான் இப்ப பாடுறா அட ஜன்னாத மருமனுக்கு இதெல்லாம் போராட்டு அம்மால எவனா இஷ்டம் போவா இங்க பாடுறான்னு அங்க போய் ஆசைப்பட்டு இவ்வளவு துண்டு பாடு தான் உனக்கு போ ஈரட்டு நான் இதுல ஈர்கால் 12 நான் இதுல எழுதேனா ஆமாங்க சரி ஈரட்டு ஈர்கால் 12 மொத்தம் டீ குடிக்கிறான் பாரு அம்மாளக்காரன் வருகா மாமா மாமா பச்சையா மாமா நமக்கே வச்சு வருகா நீ சொன்ன பண்ணும் திரௌபதி ஆட்சி ஆடினா நானே வெற்றி வெற்றி விட்டு சவால் சவால்